Hebin Tech Vesarkum, Vanakam, TVS web camera. So, இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஆன்லைன் கிளாஸ் போகுது, ஆன்லைன் கான்ஃபரன்சிங் போகுது, கூகுள் மீட் போகுது, ஜூம் கிளாஸ் போகுது, எக்கச்சக்கமாக என்னெல்லாமோ போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கான நல்ல வெப் கேமரா வேணும். நிறைய பேர் மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஓகே, அது ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ நிறைய பேர் என்ன லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இன்பில்டாக ஒரு கேமரா கேமரா வரும். ஸோ அந்த கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோவோட உங்கள் ஃபோட்டோ கேவலமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூஎஸ்பி கேமரா, அதாவது அடிஷ்னல் கேமரா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய பட்ஜெட் கேமரா என்கிட்ட நிறைய பேர் தனியாக என்கொயர் பண்ணாங்க. ஸோ 600 700 இருக்குது ப்ரோ, இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக லேப் கேர், ஜிப்ரானிக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட பிராண்ட்ஸில் ஒரு 600 700 கேமராஸ் அவைலபிளாக இருக்குது. டிவிஎஸ் அப்படிங்கிற பிராண்ட் தெரியும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரியும். ஸோ டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா 1300 ரேஞ்சில் ஒரு கேமரா, ஸோ வெப் கேமரா நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக இந்த கேமராவோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வந்து என்னோடய லேப்டாப் என்னென்னா கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாதனால ஸோ வீடியோஸ் கொஞ்சம் கிளியராக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் ஏதோ முடிஞ்சதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற இன்பில்ட் கேமராவோட ஒரு 3 டைம்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என் மூஞ்சி பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி தெரியும் அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா. மற்றபடி என்னுடைய நார்மலான வெப் கேமரா இருக்குது, லேப்டாப் வெப் கேமரா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி வந்து ஆதார் கார்டில் கூட ரொம்ப கேவலமாக தான் தெரியும். ஆனால் இந்த கேமராவில் பரவாயில்ல, பார்க்கலாம். ப்ளஸ் இதில் ஒரு இன்பில்ட் மைக் இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து நீங்கள் தனியாக ஹெட்செட் போட்டு தான் மைக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைக்கை தேடி அலைய வேண்டிய அவசியங்கள் இல்லை. சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தால், ஸோ பழைய மாடல் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா அப்பவும் நீங்கள் வந்து அந்த பழைய ஹெட்செட் அந்த தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே இன்பில்டாக மைக் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த டிவிஎஸ் வெப் கேமராவோட குட்டி அன்பாக்சிங் அண்ட் அதோட சின்ன ஒரு யூசேஜ் ப்ளஸ் ஒரு டெமோ வீடியோ இருக்குது. ஸோ அவுட்டோரில் எடுத்த வீடியோவும் இருக்குது, இன்டோரில் இந்த முகரக்கட்டையும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்துடுங்க. TVS WC103 HD வெப்கேம், அதாவது 1080p வெப் கேமரா. ஸோ இதோட ஃபிசிக்கல் ஓரியை பார்த்துக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, CMOS சென்சார், அப்படி எக்கச்சக்கமாக ஒரு 5-6 இது ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் அதோடைய ப்ரைஸு, பார்ட் நம்பர், அந்த மாதிரியான சம்பவங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் அதோடைய ஃபோட்டோ, ஒரு பார் கோட் கொடுத்துருக்காங்க. மேலே TVS பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் அதோடைய லோகோ, டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் இது பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெப் கேமரா ஒரு பபிள் பேப்பரில் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க, எதுனா டேமேஜ் ஆகாமல் இருக்கணுமா. இப்போது நம்ம கேமராவை அந்த பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு இதோடைய ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ, அதாவது இந்த பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோடைய கேமரா, அதாவது இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா 2 LED பல்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று பவர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஃப்ரண்டில் நீட்டாக ஒரு டிசைன், அதாவது ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக்கில் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஹோல்டர் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா கேமரா கரெக்டாக ஸ்லிப் அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பேக்கில் இதோட நம்பர் ப்ளஸ் எந்த ஊரில் மேட் ஆனது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளிப்பை நீங்கள் லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா பேக்கில் 2 ஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மானிட்டரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆங்கிளில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் லோகோ இருக்குது. ப்ளஸ் சொன்ன இல்லையா, பவருக்கு ஒரு ரெட் கலர் எல்இடியும், வீடியோ ரெக்கார்டிங் டைமில் ஒரு கிரீன் கலர் இருக்கும். ஃப்ரண்டில் HD 1080p சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரண்டில் மைக் இருக்குது. அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா மைக்குள்ள ஹோல், டிவிஎஸ் பிராண்டிங், ஒரு அழகான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், ஒரு ப்ரொடெக்டிவ் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இதை USB மூலமா யூஸ் பண்ணலாம். ஸோ இது USB 2.0 ஒர்க் ஆகும். இதோடைய சாம்பிள் வீடியோ நீங்கள் இப்போ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதோடைய அவுட்டோரில் எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக கலர் கொஞ்சம் நல்லாவே வரல. ஏன் அப்படின்னா இது வெப் கேமரா, நம்ம ஃபேஸ், அதாவது நம்ம ஃபேஸை காட்டி எடுக்கிறதுக்காக உள்ள கேமரா. இது அவுட்டோர் ஷூட்டுக்கான கேமரா கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் அந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்னுடைய ஃபேஸ் ஒன்று வரும், அதை பார்த்து பயந்துடாதீங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம நார்மல் வெப் கேமராவோட இது நல்லாவே வந்துருக்குன்னா சொல்லுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் எவ்வளோ கிளியராக இந்த கேமரா பற்றி சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கேமரா வாங்கினுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் கொடுக்குறேன். அமேசானில் இருக்குமான்னு தெரில. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக ரேட் இருக்கும். ஸோ அப்படி முடியலை ப்ரோ, தேடி பிடிக்க முடியல, ஆன்லைனில் இருக்கும். கண்டிப்பாக நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸாக நீங்கள் இங்கேயும் வந்து கழுவி ஊற்றலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து அமேசானில் ரிவ்யூ பண்ணிக்கலாம், இங்கேயும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செய்து பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸாவது ரீச் பண்ணிடுவோம். ரொம்ப வருஷமாக 8,000 தான் இருக்குது, 10,000க்கு வர மாட்டேங்குது. ஸோ வர வைங்க. வேறு என்ன சொல்கிறதுக்கு, லைக் பண்ணுங்கள், முடியலாம் டிஸ்லைக்காச்சும் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க மறக்காம. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் சோப்புலரில் நான் அமைக்க வச்சுருங்க. ஓகேங்களா? சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.